السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله. ما بعد. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال يا آدم أنبئهم بأسمائهم فلما أنبأهم بأسمائهم قال ألم أقل لكم إني أعلم غيب السماوات والأرض وأعلم ما تبدون وما كنتم تكتمون. சூரத்துல் பக்ராவினுடைய 33வது வசனம். நேற்றைய தினம் நான் பார்க்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கல்விகளை கற்றுக் கொடுத்து அதை மலக்குமார்களிடத்தில் காண்பித்து இந்த பெயர்களை எல்லாம் இப்பொழுது நீங்கள் எனக்கு தெரிவியுங்கள் என்பதாக மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். மலக்குமார்கள் என்ன சொன்னார்கள்? சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா. யா அல்லாஹ், நீ கற்றுக் கொடுத்த கல்வியை தவிர வேற எந்த கல்வியும் எங்களுக்கு இல்லை என்பதாக மலக்குமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்லி காட்டுகின்றார்கள். அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான்: கால யா ஆதம் அன்பிஊஹும் பிஅஸ்மாஇஹிம். இவர்களுக்கு இதனுடைய பெயர்களை எல்லாம் நீ என்ன செய், கற்றுக்கொடு என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்லி காட்டுகின்றான். நேற்றைய தினம் பார்த்த செய்தியிலிருந்து நமக்கு என்ன விளங்கியது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எஜுகேட்டட். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து இருந்தான். எந்த அளவிற்கு கல்வி? குல்லஹா, எல்லா விதமான விஷயங்களுடைய பெயர்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்திருந்தான்? கற்றுக் கொடுத்து இருந்தான். இன்றைய தினம் என்ன தெரிகின்றது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறந்த கல்வியாளர் மட்டுமல்ல, சிறந்த டீச்சர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான்: அம்பிஊஹும் பிஅஸ்மாஇஹிம். இதனுடைய பெயர்களை எல்லாம் இவர்களுக்கு நீ கற்றுக் கொடு யா ஆதம் என்பதாக கற்றுக் கொடுக்க சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்கின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றான். ஃபலம்மா அன்பஅஹும் பிஅஸ்மாஇஹிம். அதனுடைய பெயர்களை எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குமார்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். அப்படி கற்றுக் கொடுத்து முடித்ததற்கு பின்னால் கால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார், மலக்குமார்கள் விளங்கிக் கொண்டார்கள். என்ன விளங்கிக் கொண்டார்கள்? நாம் என்ன செய்து விட்டோம்? அல்லாஹ்விடத்திலே தேவையில்லாத விஷயங்களை சொல்லிவிட்டோம் என்பதாக நாம் அறிந்திருப்பதை விட அல்லாஹ் தான் மிக அறிந்தவனாக இருக்கின்றான் என்பதை மலக்குமார்கள் விளங்கிக் கொண்டார்கள். அப்படி விளங்கிக் கொண்ட பொழுது அல்லாஹ் ரப்புல் என்ன சொல்லி காட்டுகின்றான்? அலம் அக்குல்லக்கும், நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? என்ன சொல்லவில்லையா? இன்னி அஅலமு கைபஸ் ஸமாவாத்தி வல் அர்த். இந்த வானங்கள் இந்த பூமிகளில் இருக்கக்கூடிய மறைவான விஷயங்கள் அனைத்தையும் நான் அறிந்தவனாக இருக்கின்றேன் என்பதை நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்பதாக அல்லாஹ் ரப்புல் என்ன செய்கின்றான்? மலக்குமார்களை பார்த்து கேள்வி கேட்கின்றான். அவர்கள் தான் சொன்னார்கள், மனிதர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்பதாக. மனிதர்களுக்கு கல்வியும் உண்டு, மனிதர்களில் கல்வியாளர்களும் உண்டு, மனிதர்களில் அந்த கல்வியை கொண்டு பிற மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடியவர்களும் உண்டு என்பதை அல்லாஹ் ரப்புல் என்ன செய்கின்றான்? இந்த இடத்தில் மலக்குமார்களுக்கு உணர்த்தி விட்டு சொல்லி காட்டுகின்றான்: இன்னி அஅலமு கைபஸ் ஸமாவாத்தி வல் அர்த். வானங்கள் பூமியில் இருக்கக்கூடிய மறைவான விஷயங்களை நான் அறிந்திருக்கின்றேன் என்பதாக நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? வஅஅலமு மா துபுதூன வமா குன்தும் தக்துமூன். மேலும் நான் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்களையும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றேன். வமா குன்தும் தக்துமூன், நீங்கள் மறைத்து வைத்திருக்கக்கூடிய விஷயங்களையும் நான் நன்றாக அறிந்தவனாக இருக்கின்றேன். நன்றாக கவனிக்க வேண்டிய வாசகம். நீங்கள் மறைத்து வைத்திருக்கக்கூடிய விஷயத்தை நான் நன்றாக அறிந்தவனாக இருக்கின்றேன். மலக்குமார்கள் எதை மறைத்தார்கள்? நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய விஷயத்தையும் நான் அறிந்தவனாக இருக்கின்றேன். நீங்கள் சொன்ன விஷயம். நீங்கள் மறைத்து வைத்திருக்கக்கூடிய விஷயத்தையும் நான் அறிந்தவனாக இருக்கின்றேன். மலக்குமார்கள் எதை மறைத்தார்கள்? மலக்குமார்களில் ஒருவன் இருந்தான்.
யார்? ஷைத்தான். அந்த ஷைத்தானுடைய உள்ளத்தில் என்ன இருந்தது? ஆதமின் மீது கர்வம் இருந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்ததை கொண்டு அந்த ஷைத்தான் என்ன செய்திருந்தான்? ஏற்கனவே அவனுடைய உள்ளத்தில் வஞ்சகம் கொண்டிருந்தான். அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்தை சொல்லி காட்டுகின்றான். நீங்கள் மறைத்து வைத்திருப்பதையும் நான் அறிந்தவனாக இருக்கின்றேன் என்பதாக சொல்லிவிட அதுக்கு பிற்பாடு என்ன செய்கின்றான்? நீங்கள் சஜ்ஜிதா செய்யுங்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றார். சுப்ஹானல்லாஹ். கணேசுக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிக சிறந்த ஒரு கல்வியாளராக, மிக சிறந்த ஒரு கற்பிக்கக்கூடிய ஒரு ஆளராக, கற்பிக்கக்கூடிய அறிவுடையவராக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைக்கும் பொழுதே படைத்திருக்கின்றான். அவர்களுடைய சந்ததியினர்களாக இருக்கக்கூடிய நாமும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் கல்வி உடையவர்களாக, கல்வியை எச்சி வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பது இந்த வசனங்களில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று குர்ஆனிலே பல இடங்களில், குறிப்பாக ஒரு 7 சூறாக்களை நாம் சொல்லியிருந்தோம். இந்த 7 சூறாக்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்லியிருக்கின்றான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றினுடைய ஒரு பெரும் பகுதி, ஒரு தொகுப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்திருக்கின்றான். இந்த வரலாறுகளை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித வர்க்கத்திற்கு என்ன செய்திருக்கின்றான்? நாம் மனிதர்களை இப்படித்தான் படைத்தோம் என்பதையும் என்ன செய்திருக்கின்றான்? தெளிவுபடுத்தி காமித்திருக்கின்றான். எத்தனை ஆண்டுகளாகிவிட்டது? எத்தனையோ ஆண்டுகள், எத்தனையோ கோடான கோடி ஆண்டுகளை கடந்து விட்டோம். இன்று வரையிலும் மனிதன் எப்படித்தான் மனிதன் படைக்கப்பட்டான் என்பதில் திணறிக் கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டான், 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் இப்படித்தான் மனிதர்களை படைத்தோம், இப்படித்தான் மனிதர்களுக்கு நாம் கல்வியை கற்றுக் கொடுத்தோம் என்பதாக. அவர்கள் பிறக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள்? பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் கல்வியுடையவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் என்ன சொல்லிக் கொண்டு திரிகின்றார்கள்? ஆதி மனிதன் அவன் குரங்கிலிருந்து தோன்றியவன் என்பதாக, டார்வினுடைய விதி என்பதாக சொல்வார்கள். என்ன விதி? ஸ்பீசிஸ் கேன் சேஞ்ச் ஓவர் த டைம். அந்த இனம் என்பது காலங்கள் கடக்கும் பொழுது அது மாற்றமடையும். அந்த அடிப்படையில் குரங்கிலிருந்து வந்தவர் தான் மனிதன் என்பதாக 200 ஆண்டுகளுக்கு முன்னால் 1800களில் பிறந்த ஒரு அறிவியல் அறிஞர் என்ன சொல்லி காட்டுகின்றார்? இப்படி ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றார். காரணம் என்ன? அவருடைய காலத்தில் இருந்த டெக்னாலஜி அவ்வளவுதான், அவரால் அவ்வளவுதான் கண்டுபிடிக்க முடிந்தது. அவருடைய சிந்தனையை வைத்து மனிதனுடைய புத்தி எங்கே செல்கின்றது பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி நான் படைத்தேன் என்பதாக சொல்லிவிட்டான். ஆனால் ஒரு மனிதனுடைய புத்தி எங்கே செல்கின்றது பாருங்க. குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எப்படி நான் படைத்தேன் என்பதை அதற்கு 1800 வருடங்களுக்கு முன்பதாக என்ன செய்திருக்கின்றான்? அதாவது 800களில் இவர் பிறக்கின்றார் என்று சொன்னால் அதற்கும் மேல் 1200 வருடங்களுக்கு முன்பதாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே அருளியிருக்கின்றான். இப்படித்தான் நாம் மனிதர்களை படைத்தோம், மனிதர்கள் உலகத்திற்கு வரும்பொழுது அவர்கள் கல்வியுடையவர்களாகத்தான் வந்தார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். ஆனால் இவர்களோ அந்த மனிதன் என்பவன் அவன் குரங்கிலிருந்து தோன்றியவன் என்பதாக, அவன் ஆரம்பத்தில் பேச தெரியாதவனாக இருந்தவன் என்பதாக, அவன் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சாற்றலை கொண்டான் என்பதாக பல கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், அவர் சொன்னது 1800களில். அப்போ அந்த அளவிற்கு தான் டெக்னாலஜி இருந்தது அவர் சொல்லி இருக்கின்றார். ஆனால் இப்பொழுது 2000 ஆண்டுகளா, 2000 நாம் கடந்து விட்டோம். 2000வது நூற்றாண்டில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நூற்றாண்டுகளில் இருக்கக்கூடிய எத்தனையோ டெக்னாலஜிகள் அதை என்ன செய்துவிட்டது? நிரூபித்து விட்டது. மனிதன் என்பவன் எதிலிருந்து வரவில்லை? குரங்கில் இருந்து வரவில்லை. குரங்கினுடைய இரத்தத்தையும் மனிதனுடைய இரத்தத்தையும் எடுத்து ஒப்பிட்டு அறிவியல் அறிஞர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எந்த விதத்திலும் குரங்கினுடைய இரத்தமும் மனிதனுடைய இரத்தமும் என்ன செய்யவில்லை? ஒத்து போகவே இல்லை. அந்த டார்வினுடைய விதி என்பது முழுக்க முழுக்க தவறு என்பதாக நிரூபித்து விட்டார்கள். இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதைத்தான் சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மனிதன் என்பவன் எதிலிருந்து வந்தவன்? குரங்கிலிருந்து வந்தவன் என்பதாக. கணித்திற்குரிய சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகிய படைப்பாளன், மிக அழகான படைப்பாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தது மட்டுமல்லாமல் அவர்களை சிறப்பும் படுத்தினான். எப்படி சிறப்பு படுத்தினான்? கல்வியை கொண்டும் வழக்குமார்களுக்கு சஜ்தா செய்வதை கொண்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்தினான். இந்த படைப்பு படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே மலக்குமார்களால் அப்படி பேசப்பட்டதோ, ஏன் இதை படைக்கப் போகின்ற என்பதாக கேள்விகள் கேட்கப்பட்டதோ, அப்படிப்பட்ட படைப்பிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்தான்? கல்வியை கொடுத்து கண்ணியப்படுத்தினான். அப்படிப்பட்ட படைப்பிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மலக்குமார்களையே சிரம்பணியை செய்தும் கண்ணியப்படுத்தினான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, கல்வி என்பது ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை உயர்த்தும் என்பதற்கு மிக சிறந்த உதாரணம்.
மலக்குமார்களுக்கு மத்தியிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கண்ணியத்தை எப்படி உயர்த்தினான்? கல்வியை கொடுப்பதை கொண்டு. கல்வி இருந்தது என்று சொன்னால் எந்த மனிதராக இருந்தாலும் சரி சிறப்புடையவர்தான். கற்றவர் எங்கு செல்லினும் அவர் சிறப்புடையவரே, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. கல்வியை கற்றது ஒரு நாயாக இருந்தாலும் அது சிறப்புடையது என்பதாகத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் மாயிதாவில் சொல்லி காட்டும் பொழுது ஒரு வேட்டை பிராணி, வேட்டைக்காக நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த கல்வியை நீங்கள் அந்த நாய்க்கு கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நாய் என்பது வேட்டை பிராணி. அந்த வேட்டை பிராணியினுடைய கல்வி என்னது? நான் சொன்னால் தான் நீ செல்ல வேண்டும், நான் எதை சொல்கின்றனோ அதை தான் நீ பிடிக்க வேண்டும், அதை பிடித்தால் நீ சாப்பிட்டு விடக்கூடாது. இதையெல்லாம் அந்த எஜமானர் என்ன செய்திருக்கின்றான்? அந்த நாய்க்கு கற்றுக் கொடுக்கின்றான். அந்த நாய் அதன்படி என்ன செய்கின்றது? செயல்படுகின்றது. அப்போ அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன வார்த்தையை பயன்படுத்துகின்றான்? யுஅல்லிமூன, நீங்கள் கற்றுக் கொடுத்த இல்மை கொண்டு. அப்போ அந்த நாய்க்கு கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கல்வி கொடுக்கப்பட்டது. குர்ஆனிலே 3 இடங்களில் நாயை குறித்து சொல்லப்படுகின்றது. அதில் ஒரு இடம் இந்த இடம். அந்த நாயாக இருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு கொடுக்கப்பட்ட கல்வியை கொண்டு என்ன செய்கின்றான்? குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். எத்தனையோ வர்க்க நாய்கள் உண்டு, அப்படிதானே? எத்தனையோ வர்க்க நாய்கள் உண்டு. இருந்தாலும் வேட்டை நாய் எதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான்? அதற்கு கல்வி உண்டு. என்ன கல்வி? எஜமானருடைய பேச்சை கேட்க வேண்டும். எஜமானர் என்ன சொல்கின்றாரோ அதை சரியான முறையில் செய்ய வேண்டும். அந்த பிடிக்கக்கூடிய பிராணியை குறிப்பாக என்ன செய்து விடக்கூடாது? கடித்து விடக்கூடாது, கொன்று விடக்கூடாது, அப்படியே உயிருடன் கொண்டு வர வேண்டும். இதெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி சொல்லி காட்டுகின்றான்? நாம் உங்களுக்கு கொடுத்த கல்வியிலிருந்து நீங்கள் அந்த நாய்க்கு கற்றுக் கொடுத்த கல்வி. அப்போ அந்த கல்வியை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதையும் சிறப்புப்படுத்தாமல் விடுவதே கிடையாது. அதை என்ன செய்ய வேண்டும்? மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் உணர வேண்டும். குர்ஆனை அந்த அடிப்படையில் நாம் விளங்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். குர்ஆனுடைய கல்வியை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை கொண்டு இந்த உலகத்திலும் சரி, அன்றைய தினம் சொன்னதை போன்று இந்த உலகத்திலும் நம்முடைய கண்ணியத்தை உயர்த்துவான், மறுமையிலும் நம்முடைய கண்ணியத்தை உயர்த்துவான் என்பது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அந்த அடிப்படையில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கண்ணியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குமார்களிடத்தில் இந்த இடத்தில் உயர்த்தி காண்பித்தான் என்பதை இந்த சூரத்துல் பக்ராவினுடைய 33வது வசனத்தை படிக்கும் பொழுது எமக்கு தெளிவாகின்றது. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் தொடர்ச்சியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு என்ன செயல்களை செய்தான் என்பதை தெரிந்து கொள்ளும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எமக்கும் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தி தரட்டும். ஹாதா மின் வலில் முமினில்லா குலி குல் ஹதா அஸ்தக்ஃபிரு லி வலக்கும் வ ஜமீல் முஸ்லிமீன முஃமினீன அஜ்மஈன் சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.